ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5 என்சிஆர்டி ஹிந்தி சாப்டர் 2 நியாய் கி குர்சி அப்படின்ற லெசன் பத்தி படிக்க போறோம். நியாய் கி குர்சினா என்ன? நியாயம் தமிழ்ல சொல்லுவோம்ல, அப்படின்னா என்னது? ஜஸ்டிஸ். குர்சினா சேர். நம்ம சின்ன வயசுலயே ஒரு போயம் மாதிரி கூட படிச்சிருப்போம். ஹாத்தி ராஜா கஹா சலே. ஹாத்தி ராஜானா யாரு? எலிஃபண்ட். அதுல வந்து குர்சி போலி செட்டர் பட்டர், அதாவது அவங்க உட்கார்ந்த உடனே குர்சியே உடஞ்சிருச்சாமா, அதாவது சேர் உடஞ்சிருச்சாமா. ஸோ குர்சினா என்னது? சேர். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஃபுல்லான ஒரு லெசன் ஆக்சுவலி. நியாய் கி குர்சி, த சேர் ஆஃப் ஜஸ்டிஸ். उज्जैन की प्राचीन और ऐतिहासिक नगरी के बाहर एक லம்பா சௌதா மைதான்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? உஜ்ஜைன்றது வந்து ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்டாரிக்கல் சிட்டி. ஏன்ஷியன்ட் தான் என்ன சொல்லுவோம்? பிராச்சின். ஹிஸ்டாரிக் சிட்டி. அந்த ஹிஸ்டாரிக் சிட்டின்றது வந்து நகரி. ஹிஸ்டாரிக் அப்படின்ற வேர்டு தான் என்ன சொல்றாங்க? ஏத்திஹாசிக். இப்ப இதிகாசம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அதான் ஏத்திஹாசிக். லம்பா சௌடா அப்படின்னா லாங் அண்ட் வைடு. மைதான்னா பிளே கிரவுண்ட் இருந்தது. அப்போ யஹா வஹா டீலேத்தே. டீலேனா என்னன்னா மவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மணல் மேடு, மண் மேடு. அதாவது ஹில் மாதிரி ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சம் ஒரு குவியல் மணல் இருந்ததுன்னா அது மண்மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா? மணல் மேடு, அதான் மவுண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல நிறைய அந்த மணல் மேடுகள் இருந்துதான். ஏக் தின் லடுக்கோ கா ஏக் ஜூண்ட் வஹா கேல் ரஹா தா. அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் என்ன பண்ணாங்க? விளையாடிட்டு இருந்தாங்க. ஏக் லடுக்கா दौड़ता भागता एक टीले पर चढ़ गया. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும் போது ரன்னிங் அரவுண்ட் ஒன் பாய் கிளைம்ட் அப் அ மவுண்ட். அந்த மணல் மேடுல ஒண்ணுத்துல ஏறிட்டாரு ஒரு பாய். அச்சானக் வஹ் டோக்கர் காக்கர் கிர்படா. டோக்கர் காக்கர்னா என்ன அர்த்தம்னா அவர் உருண்டு விழுந்துட்டாரு உடனே, இமீடியட்டா அந்த மணல் மேடு மேல ஏறினோன்னு. உஸ்னே இதர் உதர் தேக்கா கி கிஸ் சீஸ் சே டோக்கர் லகி ஹே. எதனால விழுந்தாருன்னு இதர் உதர் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தாரு. அப்போ உஸ்கி ஏக் படி சிக்னி பத்தர். பத்தர்னா என்னது? ராக். ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டோன் தான் தெரியுது. கே அலாவா அதை தவிர और कुछ नहीं देखा. அதை தவிர வேற எதுவுமே தெரியல. वह उठकर गया और अपने मित्रों को बुलाकर वह पत्थर दिखाई. அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பத்தர், அதாவது அந்த ஸ்டோனை காட்டுறாரு. फिर शान से उस पर बैठकर बोला. அது மேல உட்கார்ந்து என்ன சொல்றாருன்னா, यह सिंहासन ஹோ மேரா. இது என்னோட த்ரோன். ராஜாலாம் உட்காருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் இது. மே ராஜா ஹூம் और तुम सब मेरे दरबारी. நான் தான் ராஜா, நீங்க எல்லாம் என்னோட கோர்ட்டியர்ஸ், நீங்க எல்லாம் என்னோட கோர்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாரு. तुम अपनी अपनी ஃபரியாத். ஃபரியாதுன்னா என்னதுன்னா பெட்டிஷன், ரெக்வஸ்ட்லாம் லேக்கர் ஆவோ, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஃபிர் மே உன்கா ஃபைஸ்லா கருஹா. அப்படின்னா அதோட சொல்யூஷன்ஸ், அதோட தீர்ப்பெல்லாம் நான் கொடுப்பேன். ஏன்னா நான் தான் யாரு? ராஜா. ஸோ இந்த பேராகிராஃப்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் கீழே இட்டாலிக்ஸ்ல அதோட இங்கிலீஷ்ல இதே ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்றதுன்னும் அதே மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கீழே ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். பொறுமையா ஸ்டில் பண்ணி இதை ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம படிச்சு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. दूसरे लड़का को यह खेल पसंद आया. அங்க இருந்த எல்லா பாய்ஸ்க்கும் இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருச்சு. वे एक एक करके
आते और कोई काल्पनिक ஃபரியாத் சுனாத்தே. ஒருத்தரும் ஒரு இமேஜினரி ஸ்டோரி ஆர் கிரீவியன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இது ஒரு ராஜா கூட விளையாடுற, ராஜா கிட்ட போய் ஜஸ்டிஸ் கேக்குற இதுவாகவே இந்த கேல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. फिर கவாஹ் புலாயே ஜாத்தே. கவாஹ்னா என்னன்னா விட்னஸ். இப்போ நம்ம ஒரு கேஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு விட்னஸ் எவிடன்ஸ்லாம் இருக்கணும்ல, அந்த இதையும் அந்த இதுல விளையாடுறாங்க. அப்போ உன்கி ஜவாஹிலி ஜாதி, அதாவது அவங்களோட விட்னஸ் டெஸ்டிமனிஸ், அவங்க சொல்ற எவிடன்ஸ் எல்லாமும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. உஸ்கே பாத் ராஜா பனா हुआ लटका उनसे सवाल करता और अपना फैसला सुनाता. ஃபர்ஸ்ட் அவங்களோட எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் அந்த கிங்கா உட்கார்ந்திருக்க பையன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அனௌன்சஸ் வேர்டிக்ட், ஃபைனலா அவரோட தீர்ப்பையும் கொடுக்கறாரு. इस खेल में उनका इतना आनंद आया कि वे रोज ही यह खेल खेलने लगे. இது எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி இந்த கேமை அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. शिकायतें सुनी जाती, अपराधी पेश किया जाते, बयान लिए जाते. பயான்னா என்னது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு फिर शिला पर बैठा हुआ लटका अपना ஃபைஸ்லா சுனாத்தா. அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அப்ராதி, அப்ராதினா யாருன்னா கிரிமினல்ஸ், அந்த யார மேல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச பிறகு ஃபைனலா அவரோட தீர்ப்பையும் சொல்றாரு. बात इधर उधर फैलने लगी. இது எல்லாருக்குமே இதர் உதர், அங்கே இங்கேன்னு அரசல் புரசலா இது எல்லாருமே இதை கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. लोग लड़के की न्याय बुद्धि की चर्चा करने लगे और कहने लगे कि अवश्य ही उस लड़के में कोई தெய்வீய சக்தி ஹே. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாய்க்கு வந்து ஒரு குட்டி பையனுக்கு இவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்குற அறிவு எப்படி இருக்கும், அண்ட் பிஹைண்ட் சேயிங் தட் அவருக்கு ஏதோ டிவைன் பவர் இருக்குன்றதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். एक दिन दो किसानों की बीच जमीन को लेकर झगड़ा उठ கடா ஹுவா. அதாவது ரெண்டு விவசாயிங்களுக்கு நடுவுல, ஜமீன்னா என்னதுன்னா அந்த நிலத்துக்கான ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட் மாதிரி வந்துருச்சு. மாம்லா கம்பீர்தா. கம்பீர்னா என்ன அர்த்தம் ஹிந்திலனா சீரியஸ். இது எப்பயும் மாதிரி இவங்க உள்ளேயே விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்ல, இது ஒரு சீரியஸான ஒரு கேஸ். சோ அந்த தீலே வாலே லட்கானா யாரு, அந்த கல்லு மேல உட்கார்ந்துருப்பாரு இல்லையா, மவுண்ட் மேல உட்கார்ந்து சொல்றவரு கி इतनी चर्चा थी कि वे राजा के दरबार में जाने के बजाय उसी के पास आए और उसके अपने झगड़े के बारे में बताया. அதாவது இவங்க எவ்வளோ இவங்களோட நியூஸ் பரவி இருந்தா ராஜாவோட இதுக்கு கூட போகாம இவங்க கிட்ட வந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை கேட்பாங்க. लड़के ने बड़ी गंभीरता से दोनों किसान के பயான் சுனே. அதாவது அவங்க ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த லட்கா கேட்டுட்டு
उसके बाद उसने जो फैसला दिया उसे सुनकर वे दंग रहा கயே தங்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சர்ப்ரைஸ் இவ்ளோ சின்ன பையன் எப்படி ஒரு கரெக்டான வேர்டிக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்களே அசந்து போயிட்டாங்களாம் அவர் வேர்டிக் கொடுத்த பிறகு उस दिन के बाद से तो नगर के सभी लोग अपनी फरियाद लेकर यही आने लगे அன்னையில இருந்து எல்லாருமே இங்கதான் வர ஆரம்பிச்சிட்டாங்க ராஜா கே தர்பார் மே கோய் நஹி ஜாத்தா ராஜாவோட தர்பாருக்கு யாரும் போறதில்ல और ऐसा कभी नहीं हुआ कि लड़के के फैसले से उन्हें संतोष ना हुआ होगा அதாவது அந்த லடுக்கே சொல்றதுல வந்து இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்தது எல்லாருக்குமே தீரே தீரே ஸ்லோவா என்னாச்சுன்னா பாத் ராஜா கே கானோ தக் பகுஞ்சி ராஜாவோட காதுகளுக்கே இந்த நியூஸ் வந்து போயிடுச்சு உஸ்னே பஹூத் குரோதாயா அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு ராஜாக்கு இது கேட்ட உடனே ஏன் அவருக்கு குரோத் வந்துருச்சு उस चोकर की यह मजाल की अपने के मुजरे अच्छा न्यायकर्ता समझे அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஒரு சின்ன பையன் வந்து என்னை விட பெரிய நியாயஸ்தான் நியாயமான தீர்ப்புகள்லாம் சொல்லிடுவானா மே இன் கிசே மே விஸ்வாஸ் நஹி கர் சக்தா இந்த கதை மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல மே குத் ஜாக்கர் தேக்குங்கா நான் வந்து என் கண்ணாலே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு ஏசா कहकर ராஜா अपने லாவ் லஷ்கர்னா அவங்களோட வெல்விஷர்ஸ் ராஜாவை சுத்தி கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்கள கூட்டிட்டு என்ன பண்றாரு சாத் அவர் மைதான் மே பஹூஞ்சா ஜஹூ லட்கே அப்னா பிரிய கேள்கே ரக்தே தே போகும்போது அவங்க அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க படி தேர் தக் ராஜா உன்கா கேல் தேக்தா ரஹா ரொம்ப நேரம் ராஜாவும் அதை பார்த்துட்டே இருக்காரு वह स्तंभित रह गया அவருமே ஸ்டன் ஆயிட்டாரு उसने अपने मंत्री से कहा என் மந்திரிங்க எல்லாம் சொன்ன மாதிரி லட்கா சமஜ் பஹூத் புத்திமான் ஹே பயங்கர புத்திசாலி தான் உஸ்னே அப்னி மந்திரி சே அவரு அவங்களோட மந்திரி சொன்ன மாதிரியே அவரு வந்து பயங்கரமான ஒரு புத்திமான் மாதிரி தான் தெரியுறாங்க வெரி இன்டெலிஜென்ட் பாயா இருக்கான் இத்தனி சோட்டி உமர்மே உமர்ன்றது வந்து ஏஜ் இவ்வளோ சின்ன வயசுல இத்தனி புத்திகா ஹோ ஆச்சரிய கி பாத் ஹே எனக்கு பயங்கர ஆச்சரியமா தான் இருக்குது इसकी न्याय बुद्धि के आगे तो बड़े बड़ों को लोहा மண்ணா படேகா அப்படின்னா இவரோட புத்திசாலி இந்த சின்ன பையனோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கூட போர்டவுன் பண்ணணும் அதாவது தலை வழங்கணும்ன்ற மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு குவாலிட்டி இந்த பையனுக்கு இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க उसी समय किसी ने राजा को बताया लेकिन महाराज ये तो रोज वाला लड़का नहीं था இவங்க டெய்லி வர பையன் கிடையாது மகாராஜா ஓ பிமார் ஹோ கயா ஹே அவனுக்கு உடம்பு சரியில்லை இஸ் காரண கோய் நயா ஹே லட்கா டீலி பர் பைட்டா ஹே அதனால இன்னைக்கு வேற ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான் एक तो और भी आश्चर्य की बात है இது அதை விட பயங்கர ஆச்சரியமா இருக்கே होना हो पत्थर की इस कुर्सी में ही कोई
சமத்கார் ஹே அப்படின்னா இந்த குர்சியில தான் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, பயங்கர சக்தி இருக்கு. மே இஸ்கி சாஞ்ச் கருங்கா அப்படின்னா நான் அதை கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன அதுல உண்மைன்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. राजा का इशारा पाते ही उस ध्यान को कुदकर அப்படின்னா அதை தோண்டி பார்க்கும்போது பந்தர்கே பாகர் நிக்கலா கயா, அதாவது அந்த கல்லையே அந்த ஸ்பாட்ல இருந்து வெளியே தோண்டி எடுக்கிறாங்க. ராஜா நே தேக்கா கி வஹ் பத்தர் நஹி, அது ஒரு கல்லு கிடையாது, பஹுத் ஹி சுந்தர் சின்ஹாசன் தா, அது ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கு, பியூட்டிஃபுல் த்ரோன் மாதிரி இருக்கு. उस पर बहुत बारीक और खूबसूरत मूर्तियां खुदी हुई थी, அதாவது அதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு இன்ட்ரிகேட், அதாவது மாஸ்டர் பீஸ் மாதிரி குப்சூரத் பயங்கர அழகான ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு. மூர்த்தியோனா சிலைகள், அதுவும் அந்த கடவுள் மாதிரி ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள். उसके चौरन पायन पर चार देवदूतन की मूर्तियां बनी हुई थे அப்படின்னா அதுல 4 லெக்ஸ் இருக்கும்ல சேர்ல, அதுல ஸ்டாச்சூஸ் ஆஃப் 4 ஏஞ்சல்ஸ் இருக்கு கிராஃப்டட் இன் இட். चारों ओर कबार पे गई, बात ही बात में वहां अच्छी कैसी बेट जमा हो गई. இது கொஞ்சம் கொஞ்சம் டைம்லயே எல்லா இடத்துக்கும் ஹியூஜ் கிரவுடுக்கு இது எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆன் ஆயிடுச்சு. வித்வான் பண்டிதோன், பண்டிதோ அதாவது வித்வான்னா யாரு, ஸ்காலர்ஸ், நல்ல அறிவாளிங்க எல்லாருமே ने बताया कि वह कैसी ऐसा वैसा सिंहासन नहीं था, இது வந்து சும்மா ஒரு சிங்காசனம் மட்டும் இல்ல, சதியோன் புராணா, அதாவது 100 வருடங்களுக்கு முன்பு ராஜா விக்ரமாதித்ய கா சிங்காசன் தா, விக்ரமாதித்யர் வச்சிருந்த சிம்ஹாசனம் இது. ராஜா விக்ரமாதித்யா अपने न्याय और विवेक के लिए बहुत प्रसिद्ध थे. அவரு விக்ரமாதித்யன்றவர் வந்து ஹைலி ஃபேமஸ் ஃபார் அஸ், அவரோட நியாயத்துக்கும் விஸ்டத்துக்கும் பேர் போனவர். அவர் வச்சிருந்த சேர் தான் இது அப்படின்றத சொல்றாங்க. राजा ने आज्ञा थी कि सिंहासन के लिए जाकर राज दरबार में रख दिया जाए. उसने कहा मैं इस पर बैठकर अपनी प्रजा की फरियाद सुनाओ और उनका फैसला करूंगा. अकेले दिन राजा दरबार में आया और सीधे और सिंहासन की और बढ़ा. वह उस पर बैठने ही वाला था कि किसी की आवाज सुनाती थी. ठहरो அப்படின்னா வெயிட். राजा ने रुक कर चारों ओर देखा, कोई नजर नहीं आया. இப்போ எந்த வாய்ஸ்மே வரல.
वह फिर सिंहासन கிட்ட திருப்பி और बढ़ा. அப்ப என்ன ஆகுது? फिर इसकी प्रकार आवाज आई, ठहरो. इस बार राजा ने अश्रु से देखा कि सिंहासन के एक पाये पर, அதாவது ஒரு ஒன் ஆஃப் த லெக்ஸ்ல இருக்க பனி மூர்த்தி பாத்தி ரஹி ஹே. ஒன் ஆஃப் த மூர்த்தி வந்து இதுல பேசுறாங்க, ஸ்டாச்சு பேசுது. मूर्ति ने कहा, क्या तुम इस सिंहासन पर बैठने योग्य है? நீ இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவரா? क्या तुमसे पूरा विश्वास है कि तुमने कभी चोरी नहीं की है? அப்படின்னா சோரினா நீ இது வரைக்கும் திருடினதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராஜா ने लज्जा से सिर சுகா லியா. அதாவது அவர் கொஞ்சம் தலை குனிஞ்சிட்டாராமா. அப்படின்னா அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. ये सच सच है कि हाल में ही मैंने अपने एक दरबारी के जमीन पर कब्जा कर लिया था. कहा कि मैं उससे नाराज से गया था. எனக்கு ஒன் ஆஃப் த கோட்டியர் மேல இது இருந்தனால, ஒரு கோவம் இருந்தனால நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். தப் தோ தும் உஸ்கே யோகிய நஹி ஹே. இது கேட்டோன்னா மூர்த்தியா என்ன சொல்றது? அப்போ உனக்கு யோகியம் இல்லை இதுல உட்காரத்துக்கு. தும்ஹே தீன் தின் தக், நீ தீன் தின்னுக்கு வந்து என்ன 3 நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்னா பிராயச்சித் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. அதாவது இதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நீ வந்து பண்ணணும். யக் கர்கர் மூர்த்தி அப்னே ஃபங்கலிக் ஃபிலாக்கர், அதாவது அவரோட விங்ஸ், அந்த மூர்த்தியும் சிலை வந்து விங்ஸ் இது பண்ணிட்டு ஆகாஷ்மே உட் கயி, பறந்து போயிடுச்சு. இப்ப ராஜா ने 3 दिन तक उपवास किया और அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு பிரார்த்தனையும் பண்ணி பிரேயரும் பண்ணாரு. அப்புறம் சோதே தின், அதாவது 4th டே வந்து ஃபிர் தர்பார் மே ஆயா, திருப்பி தர்பாருக்கு வந்துட்டு ராஜா ஹி சிம்மாசன் பர் பைட்டா லகா போகும்போது தூசரி மூர்த்தி, செகண்ட் மூர்த்தியும் என்ன சொல்லுதுன்னா டெஹரா, நில்லுங்க. தும் विश्वास के साथ कह सकते हो कि तुमने कभी झूठ नहीं बोला. இது வரைக்கும் பொய்யே சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜா जीत गया, அதாவது झूठ तो उसने किसी ना किसी முசீபத், எனக்கு கஷ்ட காலங்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு நம்ம மேல தப்பு சொல்ற காலங்கள்ல வச்னே கேலியே, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கபி பார் போலேதா, நிறைய தடவை சொல்லியிருக்கேனேன்னு சொல்லிட்டு அவரே ஹெசிடென்ட் ஆயிட்டாரு, அவரே கொஞ்சம் தயங்கிட்டாரு. ராஜா பீச்சே ஹட் கயா, ஒரு ஸ்டெப் பின்னாடியே வச்சிட்டாரு. தூசரி மூர்த்தியும் அவங்களோட விங்ஸை விரிச்சு ஆகாஷ்ல பறந்து போயிட்டாங்க. दूसरे मूर्ति भी पंख फैलाकर आसमान में उठ गई. राजा ने 3 दिन तक फिर उपवास और पूजा पत गया. பூஜா எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றாரு? तीसरी बार होकर सिंहासन पर बैठने के लिए आग बदा, திருப்பி வராரு. அப்போ என்ன ஆகுது? हिचकिचाते हुए वह आगे बढ़ा, முன்னாடி வராரு அந்த சிம்மாசனில் ஏறதுக்கு. वह बैठने है वाले की तीसरी मूर्ति ने पूछा, மூணாவது ஸ்டாச்சு என்ன கேட்டுச்சுன்னா, बैठने की पहले, நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி ये बातों की क्या तुम्हें कभी किसी को चोट नहीं पहुंची है? அதாவது உங்களால யாருமே இது வரைக்கும் வருத்தப்பட்டதே இல்லையா, ஹர்ட் ஆனதே இல்லையா? ராஜா பீச்சே ஹட் கயா,
இந்த தடவையும் ஒரு ஒரு ஸ்டெப் பேக்ல போயிட்டாரு. தீஸ்ரீ மூர்த்தி பி அப்னே பங் ஃபிலாக்கர் உட் கயி. அதே மாதிரி பறந்து போயிட்டாங்க தேர்டு ஸ்டாச்சுவும். அதே மாதிரி फिर 3 दिन இன்னொரு 3 நாள் उपवास और प्रार्थना करने की बात राजा सिंहासन की और बता. திருப்பி வந்து உட்காரத்துக்கு பார்க்கும்போது உஸ்கே பேர் லக்டா கை. அதாவது இத்தனை நாள் நடந்து வந்தவர் இப்ப அவரோட காலே வந்து ஷேக் ஆகுதாமா, ட்ரம்பிள்ட் அண்ட் ஃபிளாட்டர்டு. சௌதி மூர்த்தி கே கஹா. அதாவது ஃபோர்த் ஸ்டாச்சு என்ன சொல்றாங்கன்னா, தெஹரோ जो लटके से सिंहासन पर बैठते थे वे போலே பாலேத்தே. அப்படின்னா அவங்க எந்த விதமான கள்ளம் கடமும் இல்லாத சின்ன பசங்க இத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உன்கே மண்மே கலூஷ் நஹீதா. கலூஷ்னா என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஈவிலான எண்ணங்களும் கிடையாது. அகர் அப்கோ உங்களுக்கும் ஆப்கோ விஸ்வாஸ் ஹே கி आप इस योग्य है तो इस सिंहासन पर बैठ सकते हूँ. நீங்களும் அவ்வளோ நல்லவருன்னு நம்புனீங்கன்னா இதுல உட்காரலாம் அப்படின்னு சொல்லும் போது ராஜா படி தேர் தக் சோத்தா ரஹா. அதாவது ரொம்ப நேரமா சோச்தா, ரொம்ப நேரமா அதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்து फिर उसने मन से मन कहा अगर एक लड़का इस पर बैठा रखता है ते பலா மே கியா நஹி பைட் ரஹா ஹூ. ஒரு சின்ன பையனே உட்காரும் போது இந்த ராஜாவாகிய நான் ஏன் உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் கர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. மே ராஜா ஹூ முஜே சாதா தன்வான். என்னோட வெல்த்தியானவரோ இல்ல பல்வான் ஸ்ட்ராங்கானவரோ அவர் புத்திமான் அறிவாளியோ பலா அவர் கவுன் ஹுவா வேற யாருமே இல்லையே. இப்ப மே அவசிய இஸ் சிம்ஹாசன் பர் பைட்னே யோக்ய ஹூ. ஸோ கண்டிப்பா இதுல உட்கார்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு யஹ் கர்கர் ராஜா சிம்மாசன் கி ஓர் திருத் கட்மே சே படா. அதாவது முன்னாடி வந்து கால்லாம் நடுங்குச்சுல, இப்ப அதெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா நல்லா கம்பீரமா நடந்து போய் உட்காரதுக்கே போயிட்டாரு. லேக்கின் உசி சமை அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா சௌதி மூர்த்தி அந்த ஃபோர்த் மூர்த்தியும் ஃபங் ஃபிலாக்கர் சிங்ஹாசன் சமேன் ஆகாஷ்மே உட்கயி. ஃபோர்த் மூர்த்தி வந்து அவர் பறக்கிறது மட்டும் இல்லாம அந்த சீட்டையே எடுத்துட்டே பறந்து போயிட்டாராமா. ஸோ இதுல இருந்து என்ன நம்மளுக்கு இந்த ஸ்டோரியில் சொல்றாங்கன்னா, நியாயம் சொல்ற இடத்துல உட்கார்றவங்க நியாயமானவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கருத்தை சொல்ற லெசன் தான் இந்த லெசன். ஹோப் இந்த லெசன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். அதில் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி சிங்கிள் அப்லோட்ஸ் அப்பவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். See you in our next video.